இங்க ஒரு கேம்ப்ல எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த ரூம்குள்ள நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருது. இவங்க மேல தண்ணி பட்டதும் இவங்க எல்லாரும் பயத்துல முழிச்சு எந்திரிக்கிறாங்க. அந்த ரூம்குள்ள தண்ணி ரொம்பவே வேகமா வந்துட்டு இருக்கு. இப்படியே போனா நம்ம எல்லாரும் இறந்துருவோம். ஹீரோ என்ன சொல்றாரு, அங்க ஒரு டோர் இருக்கு, அதை போய் திறக்கலாம். ஆனா என்னால தனியா திறக்க முடியாது, நீங்களா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனா யாருமே வர மாட்டாங்க. தண்ணி அவங்களோட கழுத்தளவுக்கு வந்துருச்சு. இதனால ஹீரோ என்ன பண்றாரு, வேகமா போய் அந்த டோரை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் திறக்கவே முடியல. தண்ணி மலமலன்னு வந்துட்டே இருக்கு. அந்த ரூம் ஃபுல்லாவே மூழ்கிற அளவுக்கு அங்க தண்ணி வந்துருச்சு. இதனால அவங்க என்ன பண்றாங்க, அங்க இருக்கிற ஒரு டாய்லெட் பைப்ல இருக்கிற ஒரு பைப் எடுத்து மூச்சு உறிஞ்சிக்கிட்டே அங்க இருந்து கொஞ்ச நேரம் உயிர் தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. இப்படியே போனா எல்லாரும் உயிரிழந்துரும். ஹீரோ என்ன பண்றாரு, தண்ணிக்குள்ள உள்நீச்சல் அடிச்சு போய் அங்க ஒரு கண்ணாடி இருக்கிறத பாக்குறாரு. அந்த கண்ணாடியை உடைக்கிறதுக்காக குத்தி ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் உடைக்கவே முடியல. அவர் ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி உடைச்சு ஒரு வழியா தண்ணி எல்லாம் வெளியே போய் அவங்க எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அந்த ரூமுக்கு வெளியே ஒருத்தர் இருந்தாரு. அவர் அங்க இருக்கிற எல்லாத்தையும் நோட் பண்ணி எழுதிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இது ஸ்பை ஏஜென்ட்க்கு ஆள் எடுக்கிற ஒரு இடம். இவங்க எல்லாம் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக அவங்க ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் தனித்தனியா தப்பிக்க முயற்சி பண்ணது சரிதான். ஆனா நீங்க எல்லாரும் கூட்டா சேர்ந்து முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா ஈஸியாவே தப்பிச்சிருக்கலாம். உங்களால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அங்க காட்டுறாரு. அங்க ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா.